குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். பழனியில் 2 நாட்கள் நடந்த முத்தமிழ் முருகன் மாநாடு இனிதே நிறைவடைந்தது. 2வது நாளில் அமைச்சர் சக்கரபாணி தொடக்க உரையாற்றினார். விழா மலரை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் வெளியிட கௌமாரமட ஆதீனம் குமர குருபர சுவாமிகள் பெற்றுக் கொண்டார். பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. இரவு 7 மணிக்கு மாநாடு நிறைவு விழா நடந்தது. உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அடியார்கள், சமய சொற்பொழிவாளர்கள், திருப்பணி மேற்கொண்டோர், ஆன்மீகம், இலக்கிய படைப்பாளர்களை சிறப்பிக்கும் வகையில் 16 பேருக்கு விருது வழங்கினார். அவனன்றி ஓரணுவும் அசையாதுன்றது தான் எனக்கு தீர்மானமான நம்பிக்கை. அந்த அவன்றது முருகப்பிரான் தான். அந்த முருகப்பிரானுடைய அருளால் தான் இங்கே இவ்வளோ அழகாக இவ்வளோ சிறப்பாக 2 நாள் இந்த விழாவில் நடந்தது. அப்படி தான் நான் நம்புறேன். இந்த தேனூர் வரகவி சொக்கலிங்கனார் விருது இந்த உலக முருகபக்தர்கள் மாநாட்டில் இந்த அடியனுக்கு பெறுவது மிக்க மகிழ்ச்சி. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துடைய தொலைநிலை கல்வி துறையிலே பேராசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றிருக்கிறேன். நான் முதலாக ஆராய்ச்சி செய்தபோது 77 முதல் 85 வரை வண்ணச்சிரவன் தண்டபாணி சுவாமிகளை பற்றி ஆராய்ச்சி செய்தேன். முதலாக ஆராய்ச்சி செய்த காரணத்தால் எனக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பிய பொருளதிகார வழியில் அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து என்னும் ஆராய்ச்சி தலைப்பிற்காகவும், ஆராய்ச்சியை கிட்டத்தட்ட 6 வருடங்கள் செய்ததற்காகவும், கிராமிய கும்மி ஆட்டத்தில் காவடி சிந்தை இன்றளவும் பரப்பி வருவதற்காகவும் எனக்கு இந்த வேளையிலே சென்னிகுளம் அண்ணாமலை ரெட்டியார் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 66 ஊர்களுக்கு சென்றிருக்கிறேன். 66 ஊர்களிலும் நான் காவடி சிந்து பாடலை கும்மி ஆட்டத்தில் பயிற்றுவித்து வருகிறேன், பாடியும் வருகிறேன் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குமரூர் சுவாமிகள் விருது எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குமரூர் சுவாமிகள் 16 பிரபந்தங்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த 14 பிரபந்தங்களை ஆய்வு பண்ணி நான் முனைவர் பட்டம் பண்ணேன். அவர்களை ஒரு நூலில் கந்தர்கலிவான்பாவை எடுத்து நான் எம்ஃபில் பட்டம் பண்ணேன். இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவங்க எங்கள் காசி திருமணம், திருப்பனந்தாள் சொந்த ஊர் எனக்கு. அந்த திருமணத்தை சார்ந்த தமிழ் கல்லூரியில் தான் நான் படித்து புலவர் படித்து முனைவர் பட்டம் வரைக்கும் வந்தேன். அதனால் இந்த விருதை வாங்கிறதுக்கு எங்களை தகுதியாக்கிய எங்கள் குருமகா சன்னிதானம், தர்மயாதீன குருமகா சன்னிதானமும் மற்ற சைவ ஆதீன குருமார்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். முத்தமிழ் முருகன் மாநாடு நினைவாக பழனியில் வேல் நிறுவுதல், பழனி கோயிலுக்கு தைப்பூசம், பங்குனி உத்திர திருவிழா காலங்களில் பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கான அன்னதானம் திட்டத்தை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட 21 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பக்தர்களின் முருகா கோஷங்களுடன் மாநாடு நிறைவு பெற்றது. பக்தர்கள் அனைவருக்கும் முருகனின் ராஜ அலங்கார படம், திருநீறு, குங்குமம், 200 கிராம் பஞ்சாமிர்தம், கந்தசஷ்டி புத்தகம், லட்டு, முறுக்கு என 10 பொருட்கள் அடங்கிய பிரசாத பைகள் வழங்கப்பட்டன. கண்காட்சி அரங்கம் மக்கள் பார்வையிடும் வகையில் ஆகஸ்ட் 30 வரை தினமும் காலை 8:30 முதல் இரவு 7:30 மணி வரை திறந்திருக்கும்.